Hi friends, இன்னைக்கு நம்ம டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். குடல் குழம்பு. ஆட்டு குடல்ல விட்டமின் பி நிறைய இருக்கு. சிலருக்கு விட்டமின் பி குறைபாடுனால வாய்ப்புண் அடிக்கடி வரும். அந்த மாதிரி அடிக்கடி வாய்ப்புண் வரவங்களுக்கு இந்த குடல் குழம்பு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு முழு குடல் எடுத்திருக்கேன். கடையிலே இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வீட்டில் இதை ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணி சாப்பிட்றது நல்லது. நான் ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் இதை 3-4 டைம் நல்லா அலசி வச்சுருக்கேன். நல்லா அலசினதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை சுடுதண்ணிலையும் போட்டு அலச போகிறோம். அதுக்காக நான் இப்போது தண்ணி சுட வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணியை ரொம்ப கொதிக்க வச்சிட வேணாம். நம்ம கைவிட்டு குடல் அப்புறம் கழுவ முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க குடலை சேர்த்துடலாம். இப்போ குடல் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருப்பு தோல் இருக்கும் மேலே, அது நம்ம சுடுதண்ணியில் போடும்போது ஈஸியாக வந்துடும். பெரும்பாலான ஹோட்டல்களை சமைக்கும்போது அந்த கருப்பு தோலெல்லாம் எடுக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் சமைக்கிறதுனால முடிஞ்ச அளவு நம்ம எடுத்து வச்சிடலாம். நீங்கள் குடல் முழுசாக வாங்கினீங்கன்னா அந்த தோலை அப்படி முழுசாக ஈஸியாக உரிச்சிடலாம். நான் கட் பண்ணி வாங்கினதுனால ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதை உரித்து எடுத்தேன். நீங்கள் தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ண தேவையில்லை, நம்ம முழுசாகவே யூஸ் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். குழம்பு மசாலாவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க குடல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையுமே ஒரே டைமில் போட்டு நம்ம ஒன்றா வேக வைக்கிறத நம்ம ஊரில் கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை சிம்மில் ஒரு 15 நிமிஷம் போடுங்க. ஏன்னா குடல் நல்லா வேகணும். இப்போது 10 விசில் வந்துருச்சு. நம்ம ஒரு 15 நிமிஷம் இதில் சிம்மில் போட்டுடலாம். அந்த டைமில் நம்ம ஒரு 3 சில் அளவு தேங்காய் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குடல் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு.
குடலோட கொழுப்பு சேர்ந்து தான் வரும். அந்த கொழுப்பெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக குடலெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக சேர்த்தோன்னா இந்தளவு ரொம்ப ஆயிலியாக இருக்காது. உங்களுக்கு இந்தளவு ஆயிலியாக வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொழுப்பு எல்லாத்தையுமே கடைசியில் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டே சேர்த்து இந்த மாதிரி விசில் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நீங்கள் கொழுப்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொழுப்பை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயை சேருங்க. நான் கொழுப்பெல்லாம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டதுனால இப்போ நான் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடுறேன். இப்போது நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம இந்த சைடு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் தாளித்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டேன். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துடும். தாளிக்கும் போது நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாளிக்கும் போதே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. நான் 10 நிமிஷம் சிம்மில் போட்டு அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குடல் குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இட்லி தான். நீங்கள் ரைஸ் கூட வச்சு கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.